இந்த கஸ்டமர் இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு இருந்த கஸ்டமர் எண்டிங்கில் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட லவ் ஜோனரியில் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட ப்ரிசர்வ் பண்ண கொடுத்துருந்தாங்க. டைரி மில்க் கவர், பஸ் டிக்கெட், சினிமா டிக்கெட், 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 18-20 ஐஸ் ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் தாலி, மெட்டி. இந்த ஃப்ரேமோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரேமை ஃபினிஷ் பண்ணிட்டேன். டிஸ்பேச்சும் பண்ணிட்டேங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு ப்ராப்ளம். கொரியர் ஆஃபீஸில் டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க போல். ஸோ இந்த கஸ்டமர் ரொம்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாலுமே கேட்கல, கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆஃபீஸில் வந்து கால் அட்டன் பண்ண மாட்டாங்கம்மா, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியும் விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கால் அட்டன் பண்ணி ஏமா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் ஒரு வார்த்தை கேட்டேங்க. அதுக்கு ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. வந்து அமௌண்ட் கொடுத்து தானே வாங்குறேன், நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன், அப்போ கேட்பேன் தான் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு போஸ்டர் ரீல் போடுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேலஞ்சஸும் ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க.